யூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் நண்பா. வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் தான் இப்போ நண்பா நண்பீஸுக்கு எல்லாம் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சிபிஐ கடும் குளிர்ல காலைல 7 மணிக்கு அந்த டீம் ஆதவ அர்ஜுனா நிர்மல் குமார்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இப்ப அரசியல் எப்படி இருக்கும்? விஜயோட அரசியல் இனிமேல் கொஞ்சம் கஷ்டப்படும். விஜய்க்கு ஒரு பெருசா எதிர்பார்த்த மாதிரி ஒரு பலம் அப்படின்றதை தாண்டி அவருக்கு நிறைய சறுக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன மாதிரி சறுக்குகள்னா, இப்போ கண்டிப்பா சார்ஜ் ஷீட் போட்டு ஆகணும். ஏன்னா வழக்கு என்பது கரூர் சம்பவம் நடந்தே கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாளுக்கு மேல ஆயிடுச்சு அந்த சம்பவத்துக்கு. அதாவது விசாரணை நடந்து சம்பவம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 நாளைக்கு மேல போயிடுச்சுங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இன்னும் ஒரு 5-6 மாசத்துல சாரி மன்னிக்கணும் 4 மாசத்துல இன்னும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்போ ஒரு சைடு தேர்தல், ஒரு சைடு கரூர் விசாரணை, அதாவது காவல் விசாரணை, சிபிஐ விசாரணை தாண்டி கோர்ட்ல இந்த ட்ரையல் நடக்கும். இப்ப இந்த கோர்ட்ல ட்ரையல் நடக்கும்போது நீதிமன்றமும் ஒரு சில கேள்விகள் கேட்கும். ஏன் நீங்க சீக்கிரமா வரல, என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, போதிய பாதுகாப்பு கொடுத்தாங்களா கொடுக்கலையா, அப்புறம் ஏன் நீங்க மருத்துவமனைக்கு போய் பார்க்கல, எதனால திரும்பி போயிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் வருவாங்க. இந்த கோர்ட்டுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளோ இல்ல நீதிமன்றத்துக்கு முன்னாடி விசாரணையில கேட்கக்கூடிய கேள்விகளோ பொதுவெளியில வறுமையானால் அது கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறும். இப்ப விஜயோட அந்த வளர்ச்சி என்பது இந்த வழக்கு நடக்க நடக்க அவருக்கு ஒரு தோய்வு கிடைக்கும்ன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஆந்திரால பார்த்தோம், நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு இடத்துல போயிட்டு நிகழ்ச்சியில கலந்துக்கின பொழுது ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க ஒரு தியேட்டர்ல. அப்போது அந்த கேஸ்ல கூட அவரு பேர்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்ப எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னும் பொழுது அதை விசாரிச்சாங்க. ஆனா இங்க இந்த நொடி வரணும். ஆமா 2 நாள் வச்சிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை கைதோ இல்ல விஜய் மீது எஃப்ஐஆரோ எதுவுமே பதியப்படல. அப்ப அது பதியப்படும் போது அது அரசியல் ரீதியா என்ன தாக்கத்தை உருவாக்குதுன்றதை பார்க்கணும். அப்போ இந்த வழக்கு விசாரணை என்பது நடக்கும்போது இப்ப உதாரணத்துக்கு 3 நாட்களா தாவேகா எந்த அரசியல் ஈடுபாடும் இல்லை. காரணம் ஆதவ அர்ஜுன், நிர்மல்குமார், அதுக்கப்புறம் புஷி ஆனந்த், கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் 3 பேரும் டெல்லியில விசாரணை வலயத்துல இருக்கிறாங்க. அப்ப அடிக்கடி விசாரணை, கோர்ட்டுக்கு வாங்க, சிபிஐ ஆபீஸ் வாங்க, கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு இது போகுமானால் அவங்க கள அரசியல் பண்ணுவாங்களா இல்ல விசாரணைக்கு அவங்களை உட்படுத்திக் கொள்வாங்க? இதெல்லாம் நேரம் விரயமா அதிகமா ஆகும். இன்னொன்னு, கூட்டணி என்பது விஜய் அவர்கள் பதவி தர, ஆட்சியில அதிகாரம் தரேன், ஆட்சியில பதவி தரேன், பங்கு தரேன் கூப்பிட்டோம், இன்னும் எந்த ஒரு பெரிய கட்சிகளும் போய் சேரல. காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் இல்ல டிடிவி தினகரன் ஆகட்டும் இல்ல ஐயா ஓபிஎஸ் ஆகட்டும் பேசுறாங்களே தவிர்த்து இன்னும் அவங்க போய் சேரல. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்களோட பேரத்தை ஏத்துக்கொள்வதற்காக திமுக கூட்டணியில அவங்களுக்கு அதிக சீட்டு வர்றதுக்காகவும் இல்ல அதிமுக கூட்டணியில போய் சேர்ந்துக்கணுன்றதுக்காகவும் அவங்களும் விஜயை யூஸ் பண்ணிக்கிறாங்க. விஜயம் இதனால கிடைக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா, அதை அவரும் பயன்படுத்திக்கிறாரு. இல்ல இப்போ இதுல பார்க்கும்போது விஜய் அந்த மலேசியால நடந்த அந்த ஸ்பீச், ஆடியோ லான்ச் ஸ்பீச் பாத்தீங்களா, அதுல பேசும்போது முக்கியமா சாட்டை துரைமுருகன் அவர்கள் நல்லா பேசியிருக்கிறாரு. அதாவது எங்க போயிருக்கிறாரு, அந்த அஜிதான்ற பெண்மணி அவங்க கட்சியில பதவி கொடுக்கல, வண்டியை நிறுத்தின விஷயமாகட்டும், அது இறங்கி கேட்கலாம், இல்ல உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள கூப்பிட்டு வச்சு பேசலாம். சூசைட் வரைக்கும் போயாச்சு, போய் பார்க்கலாம். சோ கரூர் சம்பவத்துக்கும் கரெக்டான போயிருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. மலேசியாவுக்கு முந்தின நாளே போறீங்க, உங்க கட்சி தொண்டர், அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஷார்ட்ஸ்லயே ரீல்ஸ்லயே அந்த அம்மா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு. சோ கட்சி தொண்டர்களை விட ஆடியோ லான்ச் என்ன சொல்றாரு, நான் இத்தனை வருஷம் சினிமால இருந்தேன், சினிமால இருந்த உங்களுக்காக அடுத்த 30 வருஷம் உங்களுக்காக வரேன்னு சொல்றாரு. அவங்க அம்மா பாட்டப்படுறாங்க, ஏழைகள் பாழைகள் போனா அடுத்த நாள் நீங்க சிஎம்னு சொல்றாங்க. ஒரு சிலரிச்சு உள்ளரிச்சு போய் அவரோட நண்பா நண்பீஸ் இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு அரசியல் என்பது முதல்ல வெளிப்பட வேண்டியது தலைமை பண்பு, அதுக்கப்புறம் மக்கள் மீது இருக்கக்கூடிய கரிசனமோ இல்ல மனிதாபிமானமோ, இது 2 தான் ரொம்ப முக்கியம். 3வது தான் பணம் பதவி, அதுக்கப்புறம் 4வது தொண்டர் பலம். இப்போ இதை இப்படி 4ஆ பிரிக்கும் பொழுது அவரை பொறுத்தவரை என்னன்னா, அந்த தொண்டர் பலம் என்பது இருக்கு விஜய்க்கு, அதுல பிரச்சனை இல்லை, பணங்காசும் இருக்கு. ஆனா தலைமை பண்பு மனிதாபிமானம் வரும்போது விஜய் ஒரு கேள்விக்குறி. அப்ப மலேசியாவுக்கு முன்னால் போக தெரியுது. அதே அஜிதா அங்க நிக்கும் போது அந்த அக்னேஷ் கிட்ட அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் நின்று விஜய் நான் பேசியிருந்தா, உன் பிரச்சனை என்னன்றது நான் விசாரிக்கிறேன், ஒரு குழு போடுறேன், இல்ல ஒரு கமிட்டியில உன்னோட பிரச்சனையை சொல்லு, இல்ல தலைமை பண்புல இருக்கவங்க மீதே பிரச்சனை இருக்கா, நீ அதை எழுதி கொடு, என்னன்றதை பார்த்துட்டு நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை இல்ல ஒரு நம்பிக்கையை தெரிவித்து, இல்ல நீங்க பண்றது சரியில்லை,
வந்து இது வந்து விசாரிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பா அவங்க அந்த முடிவுக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு தூத்துக்குடியிலயும் தாவேகா வந்து ஆக்டிவா இருக்காது. தூத்துக்குடியில மற்றவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நேத்து வரலும் அஜித்தான்றவங்க அவங்க கூட ஒரு சகோதரியா டிராவல் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க மருத்துவமனையில கிரிட்டிக்கலா இருக்கும் பொழுது உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற நேரத்துல அங்க வந்து அரசியல் பண்றதுன்றது தூத்துக்குடி மாவட்டத்துல ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே தாவேகா வந்து இந்த 3 நாட்களா கிட்டத்தட்ட முடங்கி இருக்கு. இப்ப இது எப்போ விசாரணை முடியும், எப்போ திருப்பி வருவாங்க அப்படின்றது தெரியாது. இல்ல விஜய் சாராவது என்னைக்குனாச்சும் வெளிப்படையா போய் ஒரு நிகழ்ச்சி நடத்துறது கொள்றது பண்ணதுன்னு பார்த்தா அரசியல் ரீதியா இல்ல. உதாரணத்துக்கு தமிழ்நாடு இப்ப எடுத்தீங்கன்னா அங்கங்கே போராட்டம், அங்கங்க வந்து கஞ்சாவை போட்டுட்டு எவன் எந்த போதையில இருக்கிறானே தெரியல, காவல்துறை கத்தி எடுத்து குத்த போறான், அதுக்கப்புறமா வந்து ரோட்ல போற வரவங்களை போட்டு அடிக்கிறான், ஒருத்தன் வந்து திருத்தணியில வந்து எடுத்து கத்தியை காட்டி ஒரிசா மாநிலத்துல இருந்து வந்து பண்ணிக்கிறார். இன்னொருத்தர் ஒரு புடவை வியாபாரி பாவம், ஒரு ஜமால் பாய் நினைக்கிறார் அவர் பேரு, அவர் வந்து திருத்தணி, அதே திருத்தணியில திருப்பி 2 நாள் கழிச்சு ஒரு புடவை வியாபாரம் பண்ணிட்டு அவர் வரும்போது அவரை போட்டு பலாரும் 2 பேர் அரைகிறாங்க. அப்புறமா என்னன்னு கேட்டா அவனும் போதையில இருந்திருக்கான். எவன் எந்த போதையில இருக்கிறான், அடுத்த சமுதாயம் என்ன ஆகுதுன்னே ஒரு கேள்விக்குறா இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படக்கூடிய ஒருத்தர், நான் தான் பெரிய கட்சி, நான் தான் பக்கா மாசு, நான் தான் மாற்று, நான் தான் தூய அரசியல் கொடுக்க போறேன்ற ஒரு கட்சி இவ்வளவு பஞ்சாயத்து நடக்கும்போது மௌனியா இருக்கு. காரணம் அன்னைக்கு கரூர்ல நடந்த சம்பவம். சரி, கரூர்ல சம்பவம் நடந்தது, விஜய் ஒண்ணு இன்னும் விசாரணைக்கு கொண்டு போகல. விஜய் சும்மா தானே வீட்டுல இருக்கிறாரு. ஷூட்டிங் முடிஞ்சிட்டு 4 நாள் ஆகி போச்சா, ஆடியோ லான்ச் மலேசியால முடிஞ்சிட்டு 4 நாள் விடுமுறை. இப்ப மக்கள் பிரச்சனை இருக்கா? இருக்கு. சங்கிலி பருப்பு செயின் அறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு வாழ்வாதார பிரச்சனை, போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம் எல்லாம் இருக்கு. இது மக்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் பேசணும்ல. ஒண்ணு திமுக ஒரு சிலது செஞ்சிருக்கிறாங்க, திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, மாணவர்களுக்கு படிப்பு நல்லா கொடுக்குது, அப்படி ஒண்ணு ஆதரவா பேசணும், இல்ல எதிர்த்து பேசணும், இல்ல மக்கள் பிரச்சனையாச்சும் பேசணும். எதுவுமே பேசாம திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, அதை தாண்டி எதுவுமே தேஞ்சு போன டேப்பு மாதிரி அதை தவிர்த்து அரசியல் எங்க அவர் செய்யறாரு? இதுல இந்த மாதிரி ஒரு அரசியல்ல தீர்க்கமா மக்கள் குரலா ஒலிக்காத ஒரு நபரு திமுகவுக்கு அவர் தான் மாற்று, அண்ணா திமுக சீன்லயே இல்ல, நாம் தமிழர் கட்சி கண்டுக்கிறதே இல்ல, பாஜக மேல ஒரு பயமே இல்ல, இப்படி இருக்கிறாரு. அப்ப இந்த கட்சிகள் வந்து தேர்தல் நேரத்துல கண்டிப்பா எல்லாரும் விஜய் வந்து நம்ம கூட வருவாரு அப்படின்னு ஒரு ஆசையில எல்லாம் அமைதியா இருந்தாங்க. எப்ப இவர் வராதது உண்மையா கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த நொடியில எல்லா கட்சியும் சேர்ந்து விஜய் அவர்களை தாக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல விஜய் அவர்கள் அரசியல் செய்வது ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும். அவர் வந்து அந்த 3வது இடம் 4வது இடம்னு ஒரு சொல்றாங்க இல்லைங்களா, அங்கதான் அவர் போய் நிக்க முடியுமே தவிர்த்து அவரால் வந்து முதல் இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ, அதாவது ஆளுகின்ற கட்சியாகவோ இல்ல எதிர்கட்சியாகவோ தாவேக்காவோ உட்கார்வதற்கு வாய்ப்பில்லை. காரணம் என்னன்னா இந்த நேரம் இப்ப நடந்து போச்சு. இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த 4 நாள், அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி 80 நாள் பிரேக்கு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு ஈரோடு, அப்புறம் ஈரோடுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு மலேசியா, மலேசியால இருந்து இப்ப 4 நாள் பிரேக் ஆகி போச்சு. இவரு பார்ட் டைம் அரசியல் தான் பண்றாரு. வாரத்துக்கு 2 வாட்டி வெளியில வருவேன்னு சொன்னாரு இல்லையா, ஈரோடுக்கு அப்புறம் எங்க போனாரு? மலேசியா போனாரு. இவரோட வாக்காளர்கள் மலேசியால உட்கார்ந்து இருக்கிறாங்க. தமிழ் சொந்தம் அங்க இருக்குது, அது வேற விஷயம். தொப்புள் கொடி உறவு என்பது இருக்கும். நம்ம தமிழ் பேசும்போது எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகும், அது வேற. ஆனா நான் போய் மலேசியால ஓட்டு போட முடியுமா? இல்ல நான் போய் எனக்கு மலேசியா ரொம்ப நல்லா வரும், சலாமா தத்தாங்க, எனக்கு ரிங்கிட் மலேசியால சம்பளம் கொடுங்கன்னு நான் கேட்டா கொடுப்பாங்களா? அது அந்தந்த மண்ணுக்கு தான். இப்ப ஈழத்துல பிரச்சனை இருக்கு, நமக்கு வந்து தான் ஆடலனாலும் தான் சதா ஆடும். ஈழத்துல இருக்கிற தமிழர்கள் கஷ்டப்படும் போதோ அவங்கள பார்க்கும்போது நமக்கு மன வலி வரும். அதனால அங்க போயிட்டு சிங்கள அரசை வந்து நம்ம கேட்க முடியுமா? இல்ல அவங்களுக்கு ஓட்டு நம்ம ஆதரவா போட முடியுமா? அதனால இவர் பண்றது எல்லாமே இந்த சினிமாட்டிக் அரசியல், மக்கள் நலன் சார்ந்த அரசியல். மக்கள் பிரச்சனையோ மக்களோட தேவைகளை புரிந்து கொள்ளாத ஒரு தலைவர் இவர். இவர் புரிஞ்சுக்கிற ஒரே விஷயம், திமுக மேல கோபமா இருக்கிறாங்க அதனால நமக்கு போட்டுக்குவாங்க, அண்ணா திமுக மேல கோபமா இருக்காங்க அதனால நம்மளை ஏத்துக்குவாங்க, அப்படி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உங்க மேலயும் நீங்க இதே அரசியல் பண்ணீங்கன்னா இதை விட கோவப்படுவாங்க. அவங்களாச்சும் அரசியலுக்கு வந்துட்டு பேரை கெடுத்துக்கிட்டாங்க, நீங்க அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே பேர் உங்களுக்கு ரிப்பேர் ஆயிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. மலேசியால போய் நிகழ்ச்சி நடத்தினாரு, ஏன்னா இனமாவா நடத்தினாரு, ரிங்கிட் மலேசியால 30-40, அப்ப எல்லாம் பாப்பாங்க இல்லையா. இங்க உள்ளூர் பிரச்சனைக்கு நீங்க வரமாட்டீங்க, வெளியூர்ல போய் நிகழ்ச்சி நடத்த தயாரா இருக்கா, அதுவும் ஒரு நாள் முன்னாடியே போக தெரியுது. இதே கரூருக்கு சீக்கிரம் வேணா வர முடியாது, ஈரோடுக்கு சீக்கிரம் வேணா வர முடியாது. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. இல்ல இப்ப இன்னொரு விஷயம், இப்ப ஒரு ஏர்போர்ட்ல வரும்போது தடுக்கி விழுந்தாரு, இதுவும் திமுகவோட சதின்றாங்க. கரூர் சம்பவம்னால திமுக சதி, இங்க எது நடந்தாலும் திமுக சதி. இங்க வரும் அந்த கூட்டத்துல தள்ளி விடும் போது அதோட ஃபீல் தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ
விஜய் வந்து உண்மையிலேயே நல்லா கண்டிப்பாங்க. இருக்கும், நல்ல அதாவது ஹெல்த்தியா இருக்கலாம். ஒரு விஷயம் இவரோட நடக்கும்போது நிலைமைக்கு உணரணும்ல. இவரோட நிலைமைக்கு காரணம் இவர்தான். இவர் வந்து இதயக்கனின்னு பேசுவாரு. ஆனா இவர் ஒரு எட்டாக்கனியா தான் இருக்கிறாரு. யாரையும் இவர பார்க்க முடியாது. யாரு கூடயும் இவர பழக முடியாது. இப்ப விஜய் நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நடிகைகள் எல்லா நடிகைகள் கூடவும் பக்கத்துல நின்னு இருக்கிற மாரி அவர் போட்டோஸ் நீங்க பார்க்கலாம். இப்ப கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணுங்க. ஒரு ஸ்டண்ட் ஆக்டர், இல்ல ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட், இல்ல ஒரு கேமராமேன், இல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், இல்ல வந்து ஒரு ஒரு புரொடக்ஷன்ல இருக்கிற ஒரு தம்பி, அவங்க எல்லாம் விஜய் கூட இந்த மாரி தனியா நின்னு போட்டோ சமீபமா எடுத்த மாரி பார்க்க முடியுதா? த்ரிஷாவோட போட்டோ பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷோட போட்டோ பார்க்கலாம். த்ரிஷாவோட நாய்க்குட்டியோட போட்டோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் புதுசா வந்த நடிகைகள் மமிதா பைஜூல இருந்து எல்லாருமே தனித்தனியா போட்டோ எடுத்துக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, மத்த நடிகர்கள் மத்தவங்க எல்லாம் அந்த மாரி போட்டோ வரலையே. அப்போ பிரீமியமா தான் இருக்காரு இவரு. நடிகர், நடிகைகள் வந்தாலும் பிரீமியமா இருக்காரு. தொண்டர்கள்னு வரும்போது சுத்தமா கூடவே இருக்காரு. எல்லாமே செல்ஃபி தான். இவரு இவரு நல்லா எல்லாத்துக்கும் தெரிவாரு. இவரு லாஸ்ட் நல்லா தெரிவாரு. லாஸ்ட் பேக்ரவுண்ட்ல ஒரு 50,000 பேர் இருப்பாங்க, இல்ல 1,00,000 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். அதான் ஏன் சொல்றேன், அதான் அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்றேன். ஒ ஆமா. அவங்களுக்கெல்லாம் வந்து வீட்ல நின்னு ஒரு போட்டோ எடுக்கணும்னு இருக்காதா? இல்ல அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு, நல்லது கெட்டதுக்கு எதனா போய் கலந்திருப்பீங்களா? பொதுமக்களுக்கு போ வேணாம் ரைட்டு. உங்களோட சொந்த தொண்டர்கள், உங்களோட கட்சி நிர்வாகிகளுக்கு போயிருக்கலாம்ல. அப்ப போலன்னா இப்படிதான் கூட்டம் வரும். ஏன்னா நீங்க வந்து அப்படி ஒரு 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 விஷயத்த உருவாக்கிட்டீங்க. உங்க மீது அன்பு இருக்குது. உங்கள பார்க்கணும், உங்களுக்கு தடவணும், உங்களுக்கு இப்படி ஃப்ளையிங் கிஸ் குடுக்கணும். அந்த ஆசை எங்க போய் பண்றது? இதுக்கு வைத்தியமோ, இதுக்கு வந்து பணம் குடுத்தாலும் இது போவாது. அது நீங்க நாளைக்கு ஹாங்காங்ல போய் நிகழ்ச்சி நடத்தலாம், அந்த கூட்டம் வரும். அது வேற. ஆனா உகாண்டால ஏர்போர்ட்ல நடந்து நடத்தினாதான் வரும்போது வரும். விஜய்ய புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. இப்ப ம். விஜயால விஜய் தொண்டர்களுக்கு பிரச்சனை, விஜய் தொண்டர்களால விஜய்க்கு பிரச்சனை. இது அவங்க தான் சேர்த்து முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பா நான் சாதாரண மனுஷன். அவரு அப்படி ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருந்தாருன்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அவரோட பலம் எதுவோ அதுவே அவருக்கு பலவீனமா மாறும். இன்னொன்னு இந்த கூட்டத்தை வைத்துதான் கூட்டம் சேருதுன்றாரு. ஒரே ஒரு தேர்தல் அடி வாங்கிட்டு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சது கதை. அப்ப கூட்டம் வரும்பா. நாளைக்கு வந்து ஒரு காலத்துல சிம்ரன் வந்து போனாங்க, அன்னைக்குதான் கூட்டம் வந்துச்சு. த்ரிஷா போனாங்க, கூட்டம் வந்துச்சு. லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி கூட்டம் வந்து நயன்தாராக்கு கூட்டம் வந்தது அப்படின்னாங்க. சரி இந்த சைடு ரொனால்டோ போனா கூட்டம் வராதா? இப்ப வெஸ்ட் பெங்கால்ல மெஸ்ஸி வந்தாரு, கூட்டம் வரலையா? இல்ல நாளைக்கு தோனி சென்னையில நடந்து போறாரு, இதை விட கூட்டம் பயங்கரமா சேரும். அதனால கூட்டம் வரதை வைத்து நம்ம வாக்காகும்னு சொல்ல முடியாதுங்க. இது வந்து ஒரு மாயை. ஒரு ஒரு செலிபிரிட்டியை பார்க்கும்போது பேசணும், பழகணும், அவங்க கூட ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால அவங்க இதெல்லாம் அப்படியே ஓட்டாவும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ம். இப்ப லாஸ்டா ஒரே ஒரு விஷயம். இப்போ வந்து அதிமுகல ஜெயக்குமார் வந்து தன்னோட கண்டன பதிவு பண்ணியிருக்கிறாரு. விஜய் மேல இருக்கிற எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு, அவர் எடுத்துக்கிறாருன்றாங்க. முக்கியமா அந்த ஈரோடு கூட்டத்துல வந்து என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு விஷம் வைப்பேன் விஜய் எனக்கு ஓட்டு போடலன்னு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் சொன்னது இல்ல முன்னாடியே போல. அதிமுகவும் இனி வர காலத்துல விஜய் வந்து சாடுவாங்க. சாடாம விட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் தலைவலி. உதாரணத்துக்கு ஆர்பி உதயகுமாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி செல்லூர் ராஜுவும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டு முளைச்சு 3 நாள்ல விடலன்ற மாதிரிலாம் இருக்காரு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போனா பாட்டு போடுவாங்க. இந்த ஒரு பாட்டு ஒண்ணு ஃபேமஸ் பாட்டு ஒண்ணு வரும். முளைச்சு 3 இலைய விடல, விடல பொண்ணு வெண்டைக்கா விரலா அப்படின்ற மாதிரி. இது என்னன்னா முளைச்சு 3 இலை விடல, டெபாசிட் வாங்கி சீட்டு வரல, அரசியல் பண்ணவா இல்ல அப்படியே போவா அப்படின்னு கூட பாட்டு எழுதுவாங்க. இதெல்லாம் சிக்கல்லாம் நிறைய இருக்கு. தக்க பதிலடி அதிமுக கண்டிப்பா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேல் குடுப்பாங்க ஒவ்வொருத்தரா. ஏன்னா விஜய் அவர்களை நம்பி அவங்களோட அந்த பிரச்சாரம் என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்துவிட்டு. ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது, கொடியை காட்டிட்டாங்கல்ல பாத்தீங்களா, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை நம்பி ஏமாந்து விட்டார். அது வந்து ஒரு ஒரு அதிமுக ஒரு நெருக்கடி. கிண்டல் பண்ணி விட்டார்ல, களத்துல இல்லாதவங்கள பத்தி யோசிக்க முடியல அப்படி இப்படின்ட்டார்ல. கண்டிப்பா. அதாவதுங்க திமுக எதிர்ப்பு ஒரு சைடு, இன்னொரு அதிமுக வந்து கண்டுகொள்ளாம போறாராம். இவர் பெரிய புத்திசாலி. சொன்னாலும் சொல்லனாலும் இந்த மண்ணை அதிகமா ஆண்ட ஒரு கட்சி அதிமுக. தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. இன்னைக்கும் 75 சட்டமன்ற உறுப்பினர் அவங்க கூட்டணியோட ஜெயிச்சாங்க. உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் 30 இருக்குது, 20 இருக்குது, 34 இருக்குது, 2000, 4000 பிம்பிலிக்கு பியாபி அந்த மாதிரி கதை தான் உங்க கதை. எதுவுமே ப்ரூவன் அண்ட் டெஸ்ட்னு கிடையாது. இன்னொன்னு எல்லாமே இளம் வயசு பசங்க. அப்பா அதுப்பா இதுப்பா அப்படின்னு அப்பா என்ன பண்ண காது திருப்பி எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியும், உன் வேலையை பாருன்னு. அதாவது பசங்க போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஓட்டு வாங்கி கொடுத்துருவாங்களாம். அப்போ சொல்லி கொடுக்குற பசங்க, அப்பா அம்மா வளர்க்குற பசங்க அவங்க எல்லாம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களா? ஒரு குடும்ப தலைவர் சொல்லி குடும்பத்துல இருக்க மத்தவங்க கேட்பாங்களா? இல்ல தாய் பேச்ச பிள்ளைகள் கேட்பாங்களா? இல்ல குழந்தைங்க பேச்ச அப்பா அம்மா கேட்கணுமா? லாலிபாப் கேட்டா வாங்கி கொடுக்கலாம், ஜெம்ஸ் முட்டாய் கேட்டா வாங்கி கொடுப்பாங்க. இல்லப்பா இந்த கோர்ஸ் படிக்க போறேன், இங்க டியூஷன் போறேன், டிராபிட்டுக்கு ஒரு 30 ரூபா கொடுங்கன்னா கொடுப்பாங்க.
அரசியல்லாமா வந்து குழந்தைங்க சொல்லி கொடுத்து அப்பா அம்மா கேட்கிற நிலைமையில தமிழ்நாடு அரசியல் இருக்கு. இளைஞர்கள் அந்த எல்லாம் அளவுக்கு இருக்கிறாங்க. தமிழ்நாடு கீழே வரல. அதாவது விஜய் அண்ணா வந்து முதலமைச்சரா ஆக முடியாதுன்னு நான் சொல்லல. மக்கள் மனசுல இடம் பிடிச்சு மக்களுக்கு உண்டான அரசியல் களத்துல வந்து பண்ணா இடம் பிடிக்கலாம்னு சொல்றேன். அதான் அவர் பண்ணல. அதுதான் பதிவு. அவரு வெளியில வரமாட்டேன்றாரு. வெள்ள அதான். பாதிப்பா பேச மாட்டாரு. சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் மத்திய அமைச்சரவைக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாரா? விஜயா, நான் வந்து பிரதமருக்கு எழுதுறேன். இந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து எங்களுக்கு பணம் கொஞ்சம் குடுக்கணும் தமிழகத்துக்கு. இல்ல ஒரு நீட் விலக்குக்கு வந்து நெறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நான் முறையா ஒரு நடிகரா, ஒரு கட்சியினுடைய தலைவரா உங்களுக்கு கோரிக்கை கடிதம் வைக்கிறேன். நீங்க அத பார்த்து செய்யுங்க. அட்லீஸ்ட் தமிழகத்துக்குன்னா விளக்கம் குடுங்க. நான் ஒரு அன்பு கோரிக்கையா வைக்கிறேன். கேட்டிருக்கலாம்ல? இல்ல பெட்ரோல், டீசல் விலை ஏதோ அந்த உக்ரைன் சண்டையில நீங்க ஏதோ சீப்பா வாங்குறதா கேள்விப்பட்டேன். இங்க எல்லாம் பெட்ரோல் விலை, டீசல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தமிழகத்துல வந்து வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. விஜய், நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கேட்கலாம்ல? யாருக்கா கடிதம் எழுதியிருப்பாரா? இல்ல ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரா? இல்ல ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாரா? சோ அப்ப இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்ல. எல்லாம் வந்து ஜனநாயகன் படம் பார்க்கணும். படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு. பராசக்தியை விட இது நல்லா இருக்குன்னு பேசணும். இதுதான் அரசியல். இதனால ஜனங்களுக்கு என்ன 10 பைசா லாபம் இருக்குதா? விஜய் சார் பண்ற அரசியல்னால அத மறந்துட்டீங்க. சைக்கிள் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ஓட்டிட்டு போனோம்ல. சிபிஐ டெல்லியில 3 பேர் ஏற்கனவே சைக்கிள் ஓட்டின்னு இருக்காங்க. இவரை கூட்டின்னு போவாங்களா? கண்டிப்பா அவங்கள கூப்பிடுவாங்க. ஏன்னா இவரு தானே மெயின். இவரு லேட்டா புஷி ஆனந்த் காலதாமதமா வந்ததுனால இறந்து போனாங்க. இல்ல ஆதவர்ஜுனும் ஒரு மறுநாள் வந்தாரா? விஜய் சார் லேட்டா வந்தது தானே சப்ஜெக்ட். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சொல்லியும் கேட்கல, கூட்டத்துல பஸ்ஸை விட்டுன்னு போனாரு அப்படின்னு அங்க காவல்துறை சொல்றாங்க. அதே காவல்துறை சிபிஐ முன்னாடி அங்க இருக்கிற கரூர் எஸ்பி, கரூர் டிஎஸ்பி, கரூர் இன்ஸ்பெக்டர் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? சார் நாங்க சொன்னோம் சார், அவங்க கேட்கல சார். சார் நாங்க சொன்னோம் சார், கேட்கல சார். என்ன சார் கேட்கல? பேரிகார்டு வச்சோம், தாண்ட வேணாம்னு தாண்டினாங்க சார். அதுக்கப்புறம் இங்கே வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொன்னோம், அவங்க கேட்கல சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அதுல இருந்து இன்னும் 100 அடி போனாங்க சார். சீக்கிரமா வர சொன்னோம், கேட்கல சார். இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா காவல்துறை என்ன நடந்ததோ அதை சொன்னா போதும். இவங்களுக்கு அப்படி இல்ல. புஷி ஆனந்த் சொல்றதையே ஆதவர்ஜுன சொல்லணும். ஆதவர்ஜுன சொல்றதே வண்டி ஓட்டுற ஒரு டிரைவர் சொல்லணும். டிரைவர் சொல்றதே விஜய் சார் சொல்லணும். விஜய் அவர்கள் சொல்றதே நிர்மல்குமார் சொல்லணும். அப்புறம் மாவட்ட செயலர் கூப்பிட்டு தனியா கேட்பாங்க. அதையே அவரும் சொல்லணும். ஒருத்தர் மாத்தி சொன்னா ப்ளீஸ் ரிப்பீட், மாத்தி மாத்தி சொல்றாங்க. நாளைக்கு திருப்பி விசாரி, திருப்பி இன்று போய் நாளை வா, திருப்பி நாளை காலைல வா. அதாவது இவங்க எல்லாம் எப்படின்னா, இந்த ஒரு பாட்டு ஒண்ணு வரும். பிரேக்ஃபாஸ்ட் இத்தாலியிலேயே, டின்னர் வந்து அமெரிக்காவிலேயே, மறுநாள் வைன் வந்து இத்தாலியிலேயே, அப்புறம் பிரான்ஸ்லயே. அது மாதிரி ஒரு வேலைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போகக்கூடியவர்கள். அவ்வளவு வசதி. சொந்த விமானத்துல தனிப்படையா போறவங்க. இன்னைக்கு என்னன்னா, காலைல எழுந்தோம் ஸ்கூல் பசங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்களோ அந்த மாதிரி சிபிஐ ஆபீஸ் போனோம். அவங்க மதியத்துக்கு சாப்பாடு ஒட்டி விடுறாங்க போல பிரேக். சாயந்தரம் ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் கிளாஸ் மாதிரி இந்த +2 10th பசங்களுக்கு வைக்கிற மாதிரி 6-7 மணிக்கு தான் விடுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் 9 மணி நேரம் விசாரணை, 2வது நாள் 6 மணி நேரம் விசாரணை, 3வது நாள் இப்ப இது வந்து 7 மணி நேரம்னாங்க. அப்போ இப்ப அது பொங்கல் அங்கதானே அப்போ விஜய்க்கு போக்கிரி பொங்கல் டான்ஸ் ஆனார்ல. அதுதான் அவங்க நினைச்சா பொங்கல், இல்லன்னா போகி தான். உங்களுக்கு போகியா போதா? ஆமா, விஜய் அவர்கள் அதாவது பேரை பாருங்க, போக்கிரி. அது ஒரு துணைக்கால் பெருசா கிருசா போயிருந்தா பேரை தப்பா போகும். அந்த மாதிரி ஒரு இளைய சமுதாயத்தை வந்து சினிமா மோகத்துல ரொம்ப மோசமா கொண்டு போயிட்டு. அதாவது சினிமா மோகம் நீங்க கொடுங்க. இப்ப விஜய் அவர்களும் இருக்கிறாரு, அஜித்தும் இருக்கிறாரு, சிவகார்த்திகேயன் இருக்கிறாங்க. அரசியலுக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பாடல்கள் எழுதணும். நல்ல கஞ்சா வச்ச கண்ணன்லாம் பாட்டு எழுதக்கூடாது. அரசியல் ஆசை இருக்குமே ஆனால். அச்சம் என்பது மடமையாதா, அஞ்சாமை திராவிடர் உடமையாடா, அதுவும் பாட்டு. எம்ஜிஆர் பாட்டுலயும் டூயட் எல்லாம். நாங்க வந்து சரக்கு வச்சிருக்கோம், வைப் பண்ணிருக்கோம், அப்படி போட்டாதான் அப்படியே கலர்ஃபுல்லா ஜில் ஜில் விளங்கிடும். அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. சரக்கு வச்சிருக்கதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எவன் எந்த சரக்கு எங்க இருந்து வாங்கிட்டு வரான், எங்க விக்கிறான், எவன் எந்த போதையில தமிழ் சமுதாயம் மாட்டிருக்குன்னே தெரியல. இவங்க வேற ஒவ்வொரு படத்துலயும் வன்முறையை காட்டுறது. அதாவது இது வந்து வெறும் அரசியல் காரணம் ஒண்டி கிடையாது. தாய் தகப்பனும் கண்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. பள்ளிக்கூடத்துல மாணவர்களை நம்ம அடிக்க கூடாதுன்ட்டோம். ஒரு சைடு எல்லா போதைப் பொருளும் கிடைக்குது. பத்தாவதுக்கு இந்த சினிமாவில் நடிக்கிறவங்க சிகரெட் வச்ச மாதிரி எல்லாம் படம் நடிக்கிறாங்க. இல்லப்பா, அடுத்த தலைமுறை வேஸ்டா போச்சு. இளைஞன் எங்க பார்த்தாலும் ஒரு வன்முறையை கையில எடுக்கிறான், அதை வீடியோ எடுத்து போறான், ரீல்ஸ் போடுறான். அப்போ இப்ப இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆனா விஜய் அவர்களுக்கு அதை பத்தி எதுவுமே கவலை கிடையாது. அது மாதிரி இந்த லியோல கூட பார்த்திருப்போம். பேடாஸ்மா அப்படின்னும் போது அப்படியே பாட்டிலோட போறது, அப்புறம் மாஸ்டர் படத்துல அப்படியே குடிச்சிட்டு அப்படியே தலையாட்டுறது. என்னது இதெல்லாம்? அன்னைக்கு நம்ம இதை விமர்சனம் பண்ணல. அதான் அது டபுள் போகுது. அதான் விளங்கிரும். அதாவது நம்ம அன்னைக்கு அதை விமர்சனம் பண்ணல. ஏன்னா அது படம் அவங்க இஷ்டம்.
ஃபிலிம் எடுக்கலாம், ப்ளூ ஃபிலிம் எடுக்கலாம், கமர்ஷியல் ஃபிலிம் எடுக்கலாம், ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கலாம், டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம். அது அவங்க விஷயம். ஆனா அரசியலுக்கு வரணும் போது உங்களை பாற்று மற்றவர்கள், இளைய சமுதாயங்கள் பின்பற்றுவார்கள். அப்ப இதெல்லாம் வந்து அந்த ஒழுக்கமான ஒரு சில அரசியல அவர் முன்ன எடுக்கணும். இதுவரையிலும் எடுக்கல. இனிமேலாவது அவர் முன்ன எடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் இன்னமும் விஜய் அண்ணாவை வந்து நம்புறாங்க. இந்த நம்பிக்கையை வந்து அவரு நம்பிக்கை கேட்டாற்போல் நடந்து கொள்ளணும்ன்றது என்னோட ஒரு ஆசை. ஓகே, 2026ல சீமான், அண்ணாமலை, உதயநிதி, விஜயும் சேர்த்து இவரோட பங்கு, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னும் பின்னும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்க கேட்டது. ஆக்சுவலா என்ன பொறுத்தவரை இதுதான் ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு நல்ல கேள்வி.